இந்த 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் பாருங்கள் என்ன போட்டிருக்கு. அதான் அந்த நம்ம எப்பயுமே மனப்பாடமாக சொல்லுவோம்ல, அந்த வசனம் தான். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் நம்மளுக்காக என்னென்ன ஆசீர்வாதங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, அவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கு, தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவனை வெளிப்பிரகாரமாக தொழுது கொள்கிறார்கள். கல்யாணத்தில் குத்தாட்டம் போட்டுட்டு அப்படியே சர்ச்சுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி கும்பிட்டா எல்லாம் ஒன்றாயிடுமா? தேவன் தான் திருமணத்திலே மத்தியஸ்தராக இருந்து, நேற்று ஐயர் ஜோம் பண்ணுறாருல, ஓலை வாசிக்கிறாரு. ஒரு கல்யாணத்துக்கு 2 பேரையும் சட்டப்பூர்வமாவது நியாயபூர்வமாவது ஏதாவது இவர்கள் சேரக்கூடாதபடி தடை ஏதும் இருந்தால் அதை எனக்கு தெரிவிங்கள், எழுத்துப்பூர்வமாக தெரிவிங்கள் சொல்கிறார். தேவன் தானே இவர்கள் மத்தியில் இருந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம கேட்குறோம். தேவன் இவர்கள் மத்தியில் இருந்து திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கும்போது விபசாரத்தையும் கேவலமான பாடல்களையும் போட்டுக்கிருந்தா அது என்ன அர்த்தம்? அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதாங்க சொல்கிறார். அப்படி ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் தொழுது கொண்டால் உங்களுக்கு அவர் ஏற்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதம் இருக்குல்ல, நம்ம நினச்சி பார்க்காத ஆசீர்வாதத்தை அவர் தருவார். இதுதான் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் என்பது எப்பயுமே ஒரு கண்டிஷனோடு இருக்கும். நீங்கள் அவரை தொழுது கொண்டால், உண்மையாய் பின்பற்றினால், அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக 100% கொஞ்சம் கூட பிசகாது. அப்போ ஏன் நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம்? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். நோ ஐ ஹேஸ் சீன், நோ இயர் ஹேஸ் ஹர்ட், no mind has conceived what God has prepared for those who love him, but God has revealed it to us by his spirit. அவர் தம்முடைய ஆவியினாலே எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். Salvation involves all 3 persons in the Godhead. ரட்சிப்பு என்பது தேவனுடைய தலைமையில் இருக்கிற அந்த 3 ஆட்துவத்தையும் அடக்கியது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நிறைய போதகர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? நான் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணினேன், நான் 500 ஆத்துமாவை ஆதாயம் பண்ணினேன், 10 ஆத்துமாவை ஆதாயம் பண்ணினேன். ஒரு ஆணையும் நீங்கள் பிடுங்கவில்லை. ரட்சிப்பு கர்த்தருடையது. நற்செய்தியை சொல்வது மட்டும்தான் நம்முடைய வேலை. நற்செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு அதன்படி வாழ்வது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஆனால் ரட்சிப்பு என்பது சால்வேஷன் இன்வால்வ்ஸ் all three persons in the Godhead. No one can be saved apart from the Father's electing grace, the Son's loving sacrifice, and the Spirit's ministry of conviction and regeneration. யாருமே ரட்சிக்கப்பட முடியாது நம்முடைய பிதாவாகிய நம்முடைய தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால். இன்றைக்கி நம்மெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கக்கூடிய ஒரு இது என்ன சிலாக்கியம்னு சொல்லுவாங்க, பாக்கியம்னு சொல்லுவாங்க, ப்ரிவிலேஜ். இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. நாம் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை காலையிலோ மாலையிலோ படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் வெளியூரில் வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் காலையில் 5 மணிக்கெலாம் வேலைக்கு போயிடுறாங்க, ஒருத்தங்க 8 மணிக்கு போகிறாங்க. நம்ம 6 மணிக்கு உட்காந்து எல்லாம் ஒன்றாக தியானிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற அர்த்தம். Father's electing grace, the Son's loving sacrifice, and the Spirit's ministry of conviction and regeneration. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகியவர்களின் செயல்பாடு இல்லை என்றால் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, நிச்சயமாக கிடைக்காது. This triune aspect helps us to understand better some of the mysteries of our own salvation. இன்றைக்கு நாம் தேவனிடத்திலே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களா என்ன? நீங்கள் ஜெபிப்பதை தேவன் உடனே கேட்கிறார், உடனே பதில் சொல்கிறார். இதுதான் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டோம்னா உடனே பதில் சொல்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். இந்த இடைப்படுகிற பேசுகிற இறைவன் தான் நம்ம பெற்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் எதை கேட்டாலும், நீங்கள் என்னுடைய பெயரை சொல்லி எதை கேட்டாலும் அதை தேவன் நமக்கு தருகிறார் என்பதே நாம் கொண்டிருக்கிற தைரியம். அதுதான் நம்முடைய விசுவாசம்.
நீங்கள் இந்த விசுவாசத்தை கொண்டிருந்தீர்கள் என்றால் ஏற்கனவே நீங்கள் இவற்றையெல்லாம் கேட்டு பெற்றிருக்கிறீர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறார் யோவான், இல்லையா? அப்போ நம்ம கேட்டுறதெல்லாம் நம்ம ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரா? அதுதான் உண்மை. அப்போ கொடுக்காமல் இருந்திருந்தாலும் நம்ம பாட்டுக்கு போலியாக பேசிட்டு போகணும். சும்மா என்னத்தையாவது கற்பனை ஆண்டவருடைய வசனத்தை படிக்கல. As far as God the Father is concerned, I was saved when He chose me in Christ before the foundation of the world. நிறைய பேருக்கு இந்த சத்தியமே புரியாது. எபேசியரில் எழுதியிருக்கார், உலகத் தோற்றத்திற்கு முன்பே உங்களை தேர்ந்தெடுத்தார். உலகத் தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவானவர் இப்படி இருப்பார் என்று ஏற்கனவே பதிவு செய்தாயிற்று. உலகத் தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டு பாடுபடப்பட வேண்டும், எல்லாமே எழுதியிருக்கிறது. என்னங்க 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படிங்க இருக்கும்? இந்த டைம் அப்படிங்கிற கான்செப்டே இறைவன் உருவாக்கினது. இறைவனுடைய ஆட்சியிலே டைமே கிடையாது. தெர் இஸ் நோ டைம், தெர் இஸ் நோ ஸ்பேஸ், தெர் இஸ் நோ மேட்டர் இன் த கிங்டம் ஆஃப் காட். இதை புரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறாங்க? தெர் இஸ் அ பிளாக் ஹோல் விச் converges the light so that it circles forever. ஒளியானது ஒரு நொடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் பறக்கவே முடியாதான். இட் கண்ட்ரோல்ஸ் த ஃபோட்டான்ஸ். அதோட கிராவிட்டி, அந்த பிளாக் ஹோலோட கிராவிட்டி எப்படி இருக்குன்னா அங்கேயே சுற்றிட்டு இருக்க வைக்கிறதான், அங்கேருந்து ஒளியே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ 3,00,000 கிலோமீட்டர் எங்கே போகிறது? எங்கே டைம் இருக்குது? எங்கே மேட்டர் இருக்குது? த ஃபோட்டான்ஸ் cannot escape. Photon is the matter. When it travels at the speed of light, that is called the time. There is no time, there is no matter in the black hole. இப்போ இவன் புரிஞ்சுக்கிறான், ஆனால் அப்போ சொல்லும் போது புரிஞ்சிக்கவே இல்லை. அப்போ உலகத் தோற்றத்திற்கு முன்பே உங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய ஆத்மா என்றைக்கும் நிலை உள்ளது. நம்முடைய சரீரம் மாத்திரம்தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க, அப்புறம் இறந்து போகிறீங்க, அப்புறம் போகிறீங்க. நம்முடைய ஆத்மா என்றைக்கும் அழிவில்லாததுன்னு சொல்கிறார். I was saved when He chose me in the Christ before the foundation of the world. But I knew nothing about that night I was saved. ஆனால் என்னை ரட்சித்த அந்த இரவை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது. I was hidden part of God's wonderful eternal plan. தேவன் என்னை மறைத்து வைத்திருந்தார் அவருடைய நித்திய திட்டத்தின் ஒரு பகுதியாக. As far as God the Son is concerned, குமாரனாகிய தேவனை குறித்தவரைக்கு என்னன்னா, ஐ வாஸ் சேவ்ட் when He died for me on the cross. சிலுவையில் அவர் மரித்த போது, அதை நான் விசுவாசித்த போது நான் ரட்சிக்கப்பட்டேன். As far as the spirit is concerned, I was saved on May 12, 1945 at a Youth for Christ rally where I heard Billy Graham, then a young evangelist, preach the gospel. என்னை பொறுத்தவரைக்கும், பரிசுத்த ஆவியானவரை பொறுத்தவரைக்கும் 1945 ஆண்டு மே 12 பில்லி கிரகாம் ஒரு யூத் ரேலியில் பேசும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். பில்லி கிரகாம் மூலமாக இவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. ஐ வாஸ் தென் தட் த ஹோலி ஸ்பிரிட் அப்ளைட் த வேர்ட் டு மீ, டு மை ஹார்ட். ஐ பிலீவ்ட் அண்ட் காட் சேவ்ட் மீ. அப்பொழுது இந்த சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையை என்னுடைய உள்ளத்திலே வைத்தார். நான் விசுவாசித்தேன், தேவன் ரட்சித்தார், என்னை ரட்சித்தார். அப்போ பூர்வ கிரியைகள் இல்லாமல் நீங்கள் இங்கே வரவில்லை. இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுடைய ஆவியும் சரீரமும் பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறதா? தேவனை நீங்கள் உண்மையுள்ளவர்களாக பின்பற்றுகிறீர்களா? அதுதான் அவர் இந்த தலைப்பில் கேட்குறாரு. சால்வேஷன் அ யுனைடெட் எஃபர்ட். ரட்சிப்பு என்பது ஏதோ வானதான நடந்துடல. ரட்சிப்பு என்பது மிக திட்டமிட்ட ஒரு செயல். தேவன் அவரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எச்சரிக்கையாக இருங்கள். In what ways do you observe the activity of each member of the Godhead in regard to your salvation? உங்கள் ரட்சிப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வழிகளிலெல்லாம் நீங்கள் தேவனுடைய தலைமையில் இருக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இது மூன்றையும் நீங்கள் நோக்கி பார்க்கிறீர்கள்? அவருடைய செயல்பாடுகளை எப்படி கண்காணிக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடு எங்கே இருக்கிறது? நீங்கள் பகல் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும்? இப்போ எனக்கு ஒன்றும் புரியலையே, இந்த மாதிரி ஒரு சிக்கல் வருது, நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவரே, எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் செய்வதனாலே நாம் உம்முடைய பெயருக்கு புகழ் வருமா? உம்முடைய பெயரை யாராவது தவறாக சொல்லிவிடுவார்களா? இந்த எச்சரிக்கையிலே நீங்கள் இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னுங்கிறேன். அப்போ நீங்கள் தேவனுக்கு விருப்பமுள்ள, பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பது தான்
இன்றைய சிந்தனை. அதற்காக அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்போ தேர்ந்தெடுத்திருக்கிறார்? உலகத் தோற்றத்திற்கு முன்பே தேர்ந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் எப்பொழுது உங்களை ரட்சித்தார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரித்த போது உங்களை தேர்ந்தெடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது உங்களை தேர்ந்தெடுத்தார்? இந்த மாம்சத்திலே நீங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள செய்த போது உங்களை தேர்ந்தெடுத்தார். அப்படிங்கிறத அந்த 3 விஷயத்தை இன்னைக்கு சொல்கிறார். சரியா?